ஸோ நான் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக இருக்கிறதால எனக்கு இருக்கிற இன்னொரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? இந்த பயணியர் கார்டு. நான் ஆன்லைனில் மேக் பண்ணுற எல்லா ஏர்னிங்ஸையுமே இந்த கார்ட் மூலமாக தான் நான் ரிசீவ் பண்ணுறேன். மேபி நீங்கள் யோசிக்கலாம், இதில் என்ன விசேஷம் இருக்குது, எல்லாரையும் போல் நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு. பட் அதுதான் கிடையாது. இந்த கார்டு வந்து ஆக்சுவலாக US$ கரன்சியில் உள்ளது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா USD கரன்சி என்று எழுதியிருக்கும். ஸோ இதால் இருக்கிற பெரிய நன்மை என்னென்னா, நீங்கள் இந்த உலகத்தில் எந்த கண்ட்ரிக்குமே ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் மணி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்லை, உங்களுடைய கண்ட்ரி கரன்சியை கொடுத்து US$ மாற்றிட்டு ஏர்போர்ட்ல எல்லாம் போக தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கார்டை மட்டுமே நீங்கள் கொண்டு போனால் போதும். இந்த உலகத்தில் எந்த நாட்டில் ஏடிஎம் இருந்தாலும் அங்கே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டுடைய கரன்சி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரியாமல் இருந்தால், மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ இந்தியாவோட ஏடிஎம் கார்டை கொண்டு போய் எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜெர்மனியில் போட்டிங்கன்னா ஜெர்மனி கரன்சி வருமாங்கிறது சந்தேகம் தான். சில கண்ட்ரீஸில் வரும், சில கண்ட்ரீஸில் வராது. ஏன்னா உங்களுடைய கார்டில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் இந்தியன் ருபீஸில் இருக்கும். அப்போது எல்லா கண்ட்ரீஸும் இந்தியன் ருபீஸை அக்செப்ட் பண்ணுமான்னு தெரியாது. அதால் அந்த நாட்டுடைய கரன்சி வந்து கிடைக்காது. அதனாடி தான் நம்ம ஏர்போர்ட்லேருந்து போகும்போதே டாலராக வந்து நம்மளுடைய நாட்டு கரன்சியை மாற்றிட்டு போவோம். அதே போல தான் ஸ்ரீலங்காவும். ஸ்ரீலங்கா கார்டை சொல்லவே தேவையில்லை. நீங்கள் இந்தியாவில் கொண்டு வந்து போட்டாலே ஸ்ரீலங்கா கார்டு வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது. பட் நம்ம US$ மாற்றி கொண்டுட்டு போகிறப்போ எல்லா கண்ட்ரிலையுமே அந்த கரன்சியை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாட்டுடைய கரன்சி ஈஸியாக கிடைக்கும். ஸோ இங்கே இந்த கார்டு வந்து US$லேயே பேலன்ஸ் இருக்கிறதால, ஸோ நம்ம எந்த கண்ட்ரியில் கொண்டு போய் இந்த கார்டை போட்டாலுமே ஏடிஎம்ல இருந்து அந்த நாட்டுடைய கரன்சி ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இந்த வீடியோவை இந்தியாவிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னுடைய கண்ட்ரி ஸ்ரீலங்கா. ஸோ என்னுடைய மொத்த செலவுமே இந்த கார்டில் தான் இருக்குது. ஸோ நான் இந்த கார்டை தான் எல்லா ஏடிஎம்லையும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தமிழ் கம்யூனிட்டியில் ரியல் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. பட் ஃப்ரீலான்சிங் கோர்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா யாருமே ஃபுல் டைமாக ஃப்ரீலான்சிங் செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. பட் ஓரளவு செஞ்சதுக்கு பிறகு அதை ஒரு கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து மணி மேக் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இதை மாதிரி லொகேஷன் ஃப்ரீடம் வந்து ஃப்ரீலான்சர்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ்க்கு தனியாக விசா கூட இருக்குது, டிஜிட்டல் நாமட் விசான்னு. நான் அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.